ஓம் சாந்தி. 30/5/2024 முரளியில் இருந்தான ஸ்லோகம். ஞானமிக்க ஆத்மாக்கள் மிகவும் நுணுக்கமான கவர்ச்சியான இலைகளிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். தற்காலத்தில் பார்த்தோமானால் எல்லோரின் மனமும் பொருட்களாலும் நபர்களாலும் இடங்களாலும் உரித்துக்களாலும் ஈர்க்கப்பட்டுள்ளன. அவர்களால் அதிலிருந்து வெளியேற முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதிலிருந்து வெளியேறுவதற்கு விருப்பமில்லை. அதேவேளை வெளியேறுவதற்கான வழியும் அவர்களுக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் அவர்கள் சரீர உணர்வில் இருக்கிறார்கள். சரீர உணர்வினால் அவர்கள் விகாரங்களின் ஆதிக்கத்துக்குள் செல்கிறார்கள். விகார உணர்வுகளால் அவர்களின் பார்வை, வார்த்தை, நடத்தை மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. புத்தி அலைந்து கொண்டிருக்கிறது. ஞானம் பயின்ற ஆத்மாக்கள் ஆத்ம உணர்வு பயிற்சியை செய்வதால் சிறிது சிறிதாக தம்மை சரீர உணர்வில் இருந்து விடுவித்துக் கொள்கிறார்கள். அவர்களின் சரீர உணர்வு பார்வை மாற்றமடைகிறது. வார்த்தைகள், நடத்தைகள் மெதுவாக மாற்றத்தை உள்ளாகிறது. ஞானத்தினால் அவர்களின் பார்வையும் சீர்திருத்தப்படுகிறது. இஞ்ஞானத்தின் எமது பௌதிக புலனுறுப்புகளை கட்டுப்படுத்துவதற்கான வழிகாட்டல்களை நாம் தினமும் பெறுகின்றோம். அந்த வழிகாட்டல்களை நாம் பின்பற்றும் பொழுது எம்மால் இலகுவாக அதிலிருந்து விடுபட முடிகிறது. அத்துடன் ஆத்ம உணர்வு ஸ்திதியிலிருந்து தந்தையை நினைவு செய்யும் போது பௌதீக உறுப்புகள் கட்டுப்படுத்தப்படுவதற்கான சக்தியை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அத்துடன் ஞானமிக்க ஆத்மாக்கள் சகல நுணுக்கமான கவர்ச்சியான இலைகளில் இருந்து தம்மை பாதுகாத்து கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த ஞானத்தின் மூலம் விவேகமுடையவர்களாக ஆகுவதால் அவர்களால் இலகுவாக அதை கண்டுபிடித்து சோதித்து அவர்கள் அதிலிருந்து இலகுவாக தம்மை விடுவித்து கொள்வார்கள். ஆத்ம உணர்வில் இருக்கும் பொழுது எமது சரீரத்தை நோக்கியும் எமது பார்வை செல்ல மாட்டாது. எமது சரீரத்தாலோ அல்லது வேறு எவரது சரீரத்தாலோ நாம் கவரப்படாமல் இருப்போம். ஓம் சாந்தி.